favorite Gen Z people. Welcome back to another video of Spill Tea with Andrea. So, இன்னைக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா How 10th grade traumatized me. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் I scored 90% in my class 10 boards and result reaction வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் டூ வாட்ச் இட். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 10th கிரேடோட ஜேர்னி பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். லைக் how many downfalls I had and how did I make a comeback எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பேசிக்கலி நான் 10th கிரேட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போர்டு எக்ஸாம் கொடுத்த வரைக்கும் எல்லா கதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கலாம் என்ன 10th எல்லாம் வந்துட்டு ஒரு கிரேடா, ரொம்ப அது என்ன எல்கேஜி யூகேஜி கிரேட் அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் டஃப் இல்லை. 11th ஒரு சாப்டர் 10th மொத்த சிலபஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10th ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டி பிகாஸ் அந்த கிரேடில் தான் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க. அந்த ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும். பிகாஸ் 12th கூட நீங்கள் செகண்ட் டைம் அதை வந்துட்டு போய் எழுதுவீங்க, உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் 10th ஃபஸ்ட் டைம் அந்த போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் யூ கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் நியூ. ஸோ நான் 9th வந்துட்டு ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான் வாங்கியிருக்கேன், சம்திங் அரௌண்ட் 80s வாங்கியிருந்தேன். இட் வாஸ் குவைட் டீசென்ட் ஃபார் 9th கிரேட். எல்லா 10th கிரேடர்ஸ் மாதிரி தான் நானும் வந்துட்டு இந்த வருஷம் சூப்பராக படிக்கணும், 10th செம்மையாக ஒரு கம்பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லியே நான் போகிறேன். பட் 10th கிரேடில் என்டர் ஆன ஒரு 5 நாள்லேயே எனக்கு ஹை ஃபீவர் வந்து வீட்டில் 10 நாள் ஸ்டே பண்ணுற வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஸோ சேட் ப்ரோ. பிகினிங்கில் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லா கிளாஸ் ஒர்க்கும் கரெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணிடணும், எல்லா டெஸ்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோலோடு சுற்றிட்டு இருந்தேன். பட் வந்த 5வது நாள்லேயே எனக்கு ஹை ஃபீவர் வந்து வீட்டில் இருக்கிற வேண்டிய நிலமை வந்துச்சு. என்னால் எந்திரிக்கவே முடியல, லைக் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியல, என்னால் படிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் ஸ்கூலில் வந்துட்டு அந்த 10 நாளில் லைக் லிட்ரலி ஒரு சாப்டரே முடிச்சிட்டாங்க. அண்ட் பை த டைம் இந்த ஃபீவர்லாம் முடித்து நான் ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைமில் திடீர்னு வந்துட்டு யூனோ ஒரு 2 நாள் அவங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வரப்போகுது, எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் அப்போ கூட வீக்காக தான் இருந்தேன், ஸோ என்னால் அவ்வளோ ப்ரிப்பேரே பண்ண முடியல. பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு மேத்ஸ்லேயும் சோஷியல்லையும் நல்ல மார்க் வந்துருச்சு. மேத்ஸில் நான் 9th கிரேடில் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ஃபைனல் எக்ஸாமில். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா மேத்ஸ் தான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நல்ல மார்க் வந்துருச்சு. அண்ட் மேத்ஸில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சோஷியல்லையும் நல்லா தான் வந்துருச்சு. மீதி 3 சப்ஜெக்டில் ஏதோ 30s அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ இட் வாஸ் ப்ரிட்டி டீசென்ட் பிகாஸ் ஐ டென்ட் ஸ்டடி எனிதிங். படிக்காமல் இவ்வளோ வாங்கினதுனால ஐ வாஸ் குவைட் ஹாப்பி. அண்ட் இது வந்துட்டு என்ன ஆச்சு, ஓகே நம்ம வந்துட்டு மேத்ஸ்லலாம் நல்லா தான் பண்ணுறோம், மற்ற சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்ஸை நான் சுத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணது விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டேன் மேத்ஸை. எதுக்கு மேத்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், நம்ம தான் 9th சூப்பராக வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். நான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி 42 மார்க்ஸ் வந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 40-45 அபோவ் அப்படின்னு வாங்கிட்டேன். மேத்ஸில் மட்டும் கேவலமாக வாங்கினேன் யூனிட் டெஸ்ட் 2ல். இப்போ நான் அடங்கினா நோ, நான் வந்துட்டு இன்னும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஓகே மேத்ஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் தானே, பரவாயில்ல நம்ம வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம், மேத்ஸ் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி படிச்சுப்போம், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். அண்ட் அகெயின் 203 வந்துச்சு. அதுலேயும் நான் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் மேத்ஸ். பட் மற்ற சப்ஜெக்டில் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன், எல்லாத்துலேயும் 45 அபோவ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே மேத்ஸ் கம்மி வந்துச்சுன்னா என்ன, மற்ற சப்ஜெக்டில் இவ்வளோ நல்லா வருதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா கம்ஸ் டேர்ம் 1. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூல் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, அதான் நாங்கள் எழுதணும். ஸோ டேர்ம் 1ல ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், யூடிலலாம் வந்துருச்சுல மற்ற சப்ஜெக்டில் மேத்ஸ் மட்டும் தானே போச்சு, மேத்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, லைக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். பட் ரிசல்ட் வரும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் கேவலமாக வாங்கியிருந்தேன். லிட்ரலி டோட்டல் போடும் போது என்னமோ 60% என்னமோ வந்துச்சு. மேத்ஸில் தான் இருக்கிறதுலே லோவாச்சு. டேர்ம் 1 முடிச்சு டேர்ம் 2 வந்துச்சு. டேர்ம் 2லையும் இதை விட ரொம்பலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன். ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆப்பர்ஸில் வந்துட்டு 10th 2 பேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம் பேட்ச், அதாவது ஃபஸ்ட்டுலேருந்தே படிக்கணும்னா ஆரம் பேட்ச் எடுத்து படிக்கலாம். இன்னொன்று அபை பேட்ச். அபை பேட்ச் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி படிக்கலாம், அந்த மாதிரியான பேட்ச்சு. ஸோ டேர்ம் 2 வந்துட்டு முடிஞ்சு எனக்கு கரெக்டாக என்னமோ 2 months என்னமோ போர்டு எக்ஸாமுக்கு இருந்துச்சு. ஓகேவா, நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் என்ன சொன்னான்னா நம்ம பேசாமல் ஆரம் பேட்ச் எடுத்துருந்துக்கலாம், ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னால். அண்ட் ஐ வாஸ் லைக் வாய்ப்பே இல்லையா, வேறு இதுவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படியே போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு என்ன சொன்னான்னா இந்த மாதிரி
இன்னொன்று இருக்குது அபே பேட்ச்னு, அது ஆக்சுவலி ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ கொடுத்தா நம்ம ஒரு 15 days என்னமோ தான் லேட்டாக இருப்போம், பட் நம்ம என்ரோல் பண்ணோன்னா மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனால் ஐ வாஸ் லைக் ஓகே நம்ம பண்ணலாம், இவ்வளோ கேவலமாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கோமே, அட்லீஸ்ட் அங்கே போயாவது எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு போய் செக் அவுட் பண்ணேன். 3000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆகிட்டேன். இந்த நெக்ஸ்ட் டாப்பர்ஸில் படித்து மார்க் எக்ஸாமில் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மற்ற சப்ஜெக்ட்லலாம் மேத்ஸில் என்ன சொல்கிறது, ஒரு அளவுக்கு டீசென்ட், ரொம்ப டீசென்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், 80 எல்லாம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது ஒரு 60 அந்த மாதிரி, 60 70 ஓகே, லைக் முன்னாடி டெஸ்ட்டை விட ஓகே அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் டிசைடே பண்ணிட்டேன், மேத்ஸ் தான் என்னோடய வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு டிசைடே பண்ணிட்டேன். அந்த அந்த கிளாரிட்டி எனக்கு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டாப்பர்ஸில் படித்து மார்க் 1 எழுதினேன், மார்க் 2 எழுதினேன், மார்க் 3 எழுதினேன். இந்த மார்க் 3 வரப்போ எனக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 80% என்னமோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பி பிகாஸ் 60%லேருந்து 80% இஸ் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. February 15 ஃபஸ்ட் எக்ஸாம். ஓகே, இங்கிலீஷ் ஒரு 3 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், எல்லா சாப்டர் அதெல்லாம் படித்து சாம்பிள் பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷ்னால அவ்வளோவா பயமே வரல, சில்லாக போகிறேன், சந்தோஷமாக போகிறேன், ஒரு கவலையுமே எல்லாம் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரேன். பேப்பர் வாஸ் ஸோ ஈஸி. ஹிந்தி எக்ஸாம் ப்ரோ, எக்ஸாமுக்கு சென்டருக்கு போயாச்சு, கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு, இல்லை எனக்கு தெரியும் ஓகேவா, பட் சம்திங் ஃபெல்ட் ஆட் யூனோ. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம் வந்துட்டு மெதுவாக எழுதுறேன், பிகாஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட், அதனால் மெதுவாக எழுதுறேன். அப்புறம் லாஸ்ட் செக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி டைம் கேட்கணும் அப்படின்னு ஞானோதயம் வந்துச்சு. சரி அப்படின்னு அந்த மேம் கிட்ட டைம் அப்படியே நான் கேட்கல, இன்ஸ்டெட் ஐ ஆஸ்க் மேம் இன்னும் 1 hour இருக்குல்ல மேம் அப்படின்னு கேட்டால் மேம் இஸ் லைக் 20 minutes மோர். எனக்கு செம்ம டென்ஷன், கையெல்லாம் நட்டுங்குது. சரியா, லாஸ்ட் செக்ஷன் நான் ஒன்றுமே தொடல, என்னமோ 5-6 கொஸ்டின்ஸ் இருக்குது என்னமோ, அதெல்லாம் எனக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் அந்த மாதிரி பேட்டர்னில், ஸோ அது நீட்டாகவும் எழுதணும், அப்போ தான் மார்க் தருவாங்க. கடன்னு எழுதுறேன், பிகாஸ் ஐ கான்ட் அஃபோர்ட் டு லைக் லூஸ் தட் மார்க்ஸ், பிகாஸ் என்னமோ 5 marks, அதெல்லாமே 5 marks. கடன்னு எழுதுறேன். யூனோ வாட், லாஸ்ட் 5 minutesல நான் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணேன். நான் மட்டும்தான் இப்படி சொதப்பிட்டேன், நான் தான் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு பேப்பர் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அந்த ஹாலில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் லேட்டாக தான் முடித்தாங்க. அதனால கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ட்ராமடைஸ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, நெக்ஸ்ட் எக்ஸாம் மேத்ஸு. ஹார்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் ஸ்டில் பரவாயில்ல அப்படின்னு ஷோபித் பையா லைவ் போட்டார். அந்த லைவ்ல என்ன மென்ஷன் ஆயிருந்ததுன்னா 10 days கேப் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 days ஆஃப் த ப்ரிப்பரேஷன் நல்லா போச்சு, பட் ஏதாவது ரியாலிட்டி ஹிட் ஆரம்பிக்குது. போட்டே இருக்கேன், ஆன்சரே வரமாட்டேங்குது. லெக்சர் வேற ரொம்ப பெரிய லெக்சர். சரியா, லைக் லிட்டரலி 7 hours வரும், டெய்லி 7 hours லெக்சர்ஸ். ஓகே, எல்லாமே அட்டென்ட் பண்ணுவேன் நான். ஒரு டைம் எல்லாம் என்ன ஆயிரும்னா 6 o'clock ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 2 o'clock முடியும், 2 AM முடியும். அப்புறம் பயங்கரமாக ஸ்லீப் டெப்ரைவேஷன் ஆகும், ஒழுங்காக சாப்பிடல, தூங்கலை. அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த ஸ்லீப் டெப்ரைவேஷன் நல்லா ஃபுட்டு சாப்பிடாதனால ஹேர்லாம் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 AM எந்திரிப்பேன், 3 AM to 6 PM வரைக்கும் பிரேக்கே இல்லாமல் படிப்பேன். 6 PM வந்துட்டு லெக்சர் இருக்கும், 6 PM to 2 o'clock வரைக்கும் லெக்சர் பார்த்து அதோட சம்ஸ் போட்டே இருப்பேன். திருப்பியும் வந்துட்டு படிப்பேன். தூங்குறது வந்துட்டு என்னமோ ஒரு 2 hours 3 hours தான் வந்துட்டு பர் டே நான் தூங்குவேன் அந்த 10 நாளும். Day 10 10வது நாள் முடிவுக்கு வருது, அண்ட் ஐ எம் நாட் ஃபீலிங் கான்ஃபிடென்ட் அட் ஆல். இவ்வளோதான் எனக்கு போட்டாலும் செம்மெல்லாம் மறக்குது. பேனிக் அட்டாக் வந்துருச்சு, லிட்ரலி அழுன்னு அழுகுறேன், இது என்னமோ மூச்சு வாங்குது. அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அப்படி அழுகுறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மேத்ஸ் எக்ஸாம், என்னால் முடியாது. ஐ டோன்ட் ஃபீல் கான்ஃபிடென்ட் அட் ஆல். தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஏஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஷோபித் பையோட 4 AM மேரத்தான் ஓடிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர் எப்போவுமே ஆக்சுவலி எய்ம் 100 out of 100 அப்படின்னு எழுதுவார். ஓகே, எண்ட் ஆஃப் த மேரத்தானில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 100 out of 100 அப்படியே அடிச்சிடுறாரு அவர். ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் போர்டு எக்ஸாம்லாம் முடித்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கூட ஞாபகம் இருக்காது, பட் நீங்கள் வந்துட்டு படிச்சிங்கல்ல, என் கூட இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கல்ல, அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி ஞாபகம் இருக்கும். ஸோ அது பண்ணிட்டீங்கல்ல, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க.
லிட்ரலி எனக்கு அது செம கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டு ரிசல்ட்னு சொல்லும் போது இவர் மட்டும் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாருல, அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் எவ்வளோ வாங்கினாலும் பரவாயில்ல, 100க்கு 60 வாங்கினாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர், பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி ரிக்ரெட்ஸ் அட் ஆல். 10 நாளில் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்தேன், எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணேன். அண்ட் சென்டருக்கு போகிறதுக்கு அந்த லைனில் நிற்போம்ல, அப்போது வந்துட்டு லைட்டாக அழுக வந்துருச்சு எனக்கு. என்னடா இது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு லைட்டாக அழுகையும் வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு தூங்க வேற இல்லையா, செம்ம டயர்டாக வேற இருந்தேன். பேப்பர் வந்தக்கப்புறமா அதில் பேப்பர் பார்க்குறேன், லிட்டரலி செட் 2 வந்துருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது. சில கொஸ்டின்ஸ் எனக்கு எப்படி போடணுன்னே தெரில. அண்ட் சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. அந்த என்சிஆர்டியிலேயே இல்லை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்களா, எனக்கு புரியல என்னென்னமோ எழுதிட்டு வந்துட்டேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் எழுதிக்கிட்டேன். எம்சிக்யூஸ்க்கு வந்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு சரியா எக்ஸாமில். ஸோ ரேண்டம் ஆன்சர்ஸ் எழுதிட்டு வந்துட்டேன் ப்ரோ, ரேண்டமாக டிக் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். அண்ட் வரேன், எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன், கேபில் ஏறுறேன், பேப்பர் எடுத்து என் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்படியே கிழிச்சு வெளியே வீசிக்கிட்டேன். லிட்ரலி அவ்வளோ அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. பிகாஸ் நான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோம் அழுன்னு அழுறேன். எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு சொல்லிட்டேன், எனக்கு அவ்வளோலாம் மேட்ச்சில் வராது, கம்மியாக தான் வரும், 100க்கு 60 அந்த மாதிரி தான் வரும், ரொம்பலாம் வராது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பியும் ஷோபித் பையாவோட வீடியோ இந்த மாதிரி, ஐ நோ பேப்பர் வாஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் இன் சம் செட்ஸு, பரவாயில்ல பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் இவ்வளோ போட்டிருக்கீங்கல்ல, இட்ஸ் ஓகே, ஐ வேல்யூ யுவர் ஹார்ட் ஒர்க் மோர் தேன் யுவர் ரிசல்ட்ஸ் அப்படின்னுலாம் ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. தட் வாஸ் த டைம் ஐ ரியலைஸ்ட், லைக் அப்போ தான் வந்துட்டு எனக்கு தோணுச்சு, யூனோ லைக் ஐ ஹாவ் டு பி அ யூடியூபர் அந்த மாதிரி. பிகாஸ் he literally changed my perspective about results. அண்ட் ரிசல்ட் வந்துட்டு வரது, அண்ட் ஐ வாஸ் டேம் ஷியர் இந்த மாதிரி மேத்ஸில் கம்மியாக தான் வரும் அப்படின்னு. அப்புறம் ரிசல்ட்டை பார்த்தா மேத்ஸில் 80s வந்துருச்சு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90 மேத்ஸில் 80s வந்துருச்சு. எனக்கு மற்ற சப்ஜெக்ட் கூட பிரச்சனை இல்லை, 90s வந்தது ஆச்சரியம் இல்லை, மேத்ஸில் அந்த 80s அப்படின்னு வந்துட்டு பார்த்த உடனே ஓ மை காட் செம்மையாக எனக்கு சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறமே நான் செக் பண்ணேன் எம்சிக்யூஸ் எதெல்லாம் கரெக்ட், பிகாஸ் ரேண்டமாக நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரேண்டமாக சூஸ் பண்ண எம்சிக்யூஸ் எல்லாமே கரெக்டு. ஸோ ஹாப்பி, லைக் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணும்போது 90% அப்படின்னு வந்த உடனே ஓ மை காட் ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. பிகாஸ் மேத்ஸில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த மேத்ஸ் எக்ஸாமில், ஃபைனலி பேட் ஆஃப். அதான் நான் அந்த ரிசல்ட் ரியாக்ஷனும் நீங்கள் போய் பார்த்தா சொல்லுவேன், என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு தெரில, எப்படி வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு மேத்ஸை பற்றியே தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த எண்ட் ரிசல்ட்ஸ் டோன்ட் மேட்டர். இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்டிங்கன்னா எனக்கு என் 10th மார்க் கூட ஞாபகம் இருக்காது. ஹார்ட் ஒர்க், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அதெல்லாம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு எந்த ரிக்ரெட்டுமே இல்லை 10th பற்றி, நான் இப்படி படிச்சிருக்கலாம் அப்படி படிச்சிருக்கலாம் அப்படின்னு எந்த ரிக்ரெட்டுமே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் 10th grade. இட் வாஸ் அ வெரி குட் மெமரி. ஸோ எஸ், இது மாதிரி உங்களுக்கு உங்கள் 10th grade பற்றி ஏதாவது மெமரி இருந்துச்சுன்னா டூ ஷேர் இட் இன் த கமெண்ட். அண்ட் உங்களோட 11th grade எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். I will meet you guys in next video. Bye bye.